ஹாய் டிஜி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்னா என்ன மாதிரி மார்க்கெட் மொமெண்டம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே அனலைஸ் பண்ணுறது தான்மா. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு என்ன மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ கோல்டு மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதேமாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆல் டைம் ஹை வச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன மொமெண்டம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. வெல், ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் கிளியராக தெரியுது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. ஸோ எப்படி நம்ம அப் ட்ரெண்டுங்க டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அதே தெளிவாக தெரியுது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் இம்பல்ஸ், கரெக்ஷன் இம்பல்ஸ். ஸோ தெளிவாக மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அப்வர்ட் மொமெண்டமை தெளிவாக கொடுக்குது. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் எந்த ஏரியாவை டாமினேட் பண்ணால் கீழே விழுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஏரியாவை டாமினேட் பண்ணால் தான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 23515 இந்த ஜோனை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நான் எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கேன். ஸோ அஸ் யூஷுவல் டெய்லி டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது மார்க்கெட்டு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கம்மிங் டு த பை. ஆனால் எங்கேருந்து பையானா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் பையர்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்குள்ள செல்லர்ஸும் இருந்தாகணும். அப்போனா மார்க்கெட்டை கண்ட்ரோல்டாக கொண்டு போக முடியும். ஸோ இல்லை மார்க்கெட் ஒரே மாதிரி மொமெண்டமோ இல்லை ஒரே மாதிரி டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ கிராஷ் இன்கமிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், கரண்ட் செனரியோவை நம்ம டிசைட் பண்ணதுல மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலே போய்ட்டு சான்சஸ் இருக்குன்றோம். இப்போது இங்கே இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நான் டிசைட் பண்ணேன். 4 ஹவர்ஸில் நான் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சரல் கிளியராக இம்பேக்ட் ஆகி இப்போது மார்க்கெட் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அப்போர்ட் மொமெண்டம் கொடுத்து இப்போ லாஸ்ட் ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் தான். ஸோ ஹை அப்படிங்கிறது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஹை ஏரியாவை இன்னுமே டச் பண்ணலை. டச் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம டிசைட் பண்ணலாம். இங்கே டச் பண்ணி மார்க்கெட் கீழே விழுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். ஆனால் இங்கே டச் பண்ணலை. அப்போ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டச் பண்ண சான்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. இந்த ஹையை டச் பண்ண என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஹைக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போது மார்க்கெட் இங்கே என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்டை ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிளியராக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை கிளியராக ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். அதே மாதிரி இந்த ஸ்விங்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வரையலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் ஆக்டபிள் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ட்ரெண்ட் வரைய முடியும். ஸோ அப்படிங்கும் போது இங்கே நான் டிசைட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த ஏரியா ஜோனை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஏரியா ஜோன்ஸை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் பையாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போது இப்போ மார்க்கெட் கீழே வருதே ப்ரோ, நான் என்ன பண்ணுறது ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சண்டையை கொடுக்கும். இப்போ நம்ம பையிங் ஜோன்ஸை மட்டும் தான் மார்க்கபிள் பண்ணுறோம். இந்த ஜோன்ஸ் எல்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ஏரியாவில் இப்படி கரண்ட் செனரியோ ஏரியா இந்த ஏரியா. ஸோ இல்லை ப்ரோ இந்த ஏரியா கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் வரலாம். வராமல் இப்போது இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகிருக்குமா நல்லா பாருங்க. இந்த ஒரு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன்ஸை ஃபஸ்ட்டு எல்லாருமே கண்டுபிடிக்க தெரிஞ்சானா இந்த ஏரியாவுக்கு வருமாங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிசைட் பண்ணவே முடியும். எஸ், இப்போது இந்த ஏரியாவில் ஏன் இந்த ஜோனில் ரிஃப்ளெக்ட் ஆகி மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு தான் இந்த ஏரியா ரெஸ்பெக்டபிள் ஏரியாவை இல்லையா நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ, ஏன்னா ஈக்குவல் ஹை வைக்கல, அப்போ எனக்கு இதுதான் ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைக்கு நான் வைக்கிறேன்.
கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரீட்டேஸ் ஏரியாவில் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஜோன்லேருந்தே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா எகைன் மார்க்கெட் மேலே போகலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாம். நம்பர் 1. ஸோ பையிங் ஏரியா 1. ஏன்னா ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்கு, மேலே போயிருக்கு. அப்போ திருப்பி சப்போர்ட் ஏரியாவுக்கு வரும்போது என்ன ஆகலாம் அப்படின்னா மேலே போகலாம். ஏன்னா வி ஆர் ஃபாலோட் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு 4 ஹவர்ஸ்ல அப்படின்னா ஸோ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் ட்ராவல் பண்ண சான்சஸ் இருக்கு. இந்த ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இங்கேயே என்ன ஆகலாம், மார்க்கெட்டு பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒன்று இந்த ஏரியாலேருந்து பை ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியாலேருந்து பை ஆகலாம். இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஏரியா பை ஆகலாம்னா கண்மூடித்தனமான உடனே என்ன பண்ணக்கூடாது, பை எடுக்க கூடாது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி நிதானமாக மார்க்கெட் அந்த இடத்துல பையர்ஸ் உள்ள வராங்களா, வந்தா மட்டும்தான் பை எடுக்கணுமா, என்ன ரீசனுக்காக நான் இங்கே பை எடுக்கணும், இவ்வளோ விஷயங்களை பார்த்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பை எடுக்கணும். அதர்வைஸ் என்ன பண்ணக்கூடாது, குருட்டு நம்பிக்கையில போயிட்டு பை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்லியாச்சு, இந்த இடத்துல இருந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பை ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த ஜோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற 4 ஹவர் கேண்டில், அதாவது 4 ஹவர் செல் கேண்டில். ஏன்னா நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். இந்த 4 ஹவர் செல் கேண்டில் 4 ஹவர் செல் கேண்டலோட ஹையை எடுக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதோடைய லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு டவுன்ஃபாலில் இருக்கு. அப்போது மேஜராக டவுன்ஃபாலில் இருக்கும்போது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஃபேஸும் இருந்த மாதிரி இருக்கு. இப்போ கிரியேட் பண்ணிட்டு இந்த ஹை ரேஞ்ச் தெரியுதா, இதை பிரேக் பண்ண பார்க்கணும். இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி திருப்பி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அகைன் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ஹையை உடைக்கிறான்னு பாருங்க. இந்த ஹையை உடைச்சிச்சு அப்படின்னா we can go for the buy. ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மேஜராகவே இருக்குது, ரைட்டா? அப்போ இதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா வரைக்கும் நாங்கள் போவோம். அதையும் தாண்டிட்டாதான் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போகும். அப்போ நான் இங்க ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய டார்கெட் ஏரியா. இந்த இம்பல்ஸ் மொமெண்டம், இந்த மொமெண்டமுக்கு தான் நான் டார்கெட் வச்சாகணும். ஸோ அந்த டார்கெட்டை வச்சுட்டு ஆஃப்டர் தட் இதை டாமினேட் பண்ணிச்சுன்னா நம்ம பயப்படாம என்ன ஆகலாம், மார்க்கெட் மேலே போவோம். சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணிட்டு கீழே இறங்கி செகண்ட் கூட மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ சான்சஸ் ஆல்மோஸ்ட் டேட். ஆனால் வெயிட் பண்ணி என்ன மாதிரி செனரியோ கொடுக்குறங்கிறது தான் கோல்டில் பார்க்கணும். ஏன்னா கோல்டு ஸ்ட்ரைட்டாக தூக்குனா ஒரே மாதிரி தூக்கும், எனக்குன்னா என்ன பண்ணுவான், ஒரே மாதிரியா இருக்குவான். இப்போ நம்மளுடைய கரண்ட் செனரியோ 1 ஹவர்ல கரண்ட் செனரியோ என்ன அப்படின்னா இந்த ஏரியா பிரேக் ஆகாதது வரைக்கும், அதாவது இப்போதைக்கு கரண்ட் செனரியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பிரேக் ஆகாதது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு எங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாத வரைக்கும், அதாவது மேலே சொல்லியிருக்கேன் தெரியுமா 25070, இந்த ஏரியாவை டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகலாம். இப்படி கரண்ட் செனரியோ ஓகேவா. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் கரெக்ஷன் ஏரியா டச் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகலாம், ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஏரியாவை இப்போ நான் வச்சிருக்கேன். சப்போஸ் இப்போ வந்து பாருங்களேன் மார்க்கெட்டு இங்கேருந்து செல் ஆகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் 2 செனரியோ கிரியேட் பண்ணிட்டு கூட வரலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை கிளியராக கிரியேட் பண்ணி அடுத்த ஸ்ட்ரக்சரை கிளியராக கிரியேட் பண்ணி, அதாவது இதே சைஸ் இம்பல்ஸுக்கு இதே சைஸுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை இங்கே கிரியேட் பண்ணி இந்த ஜோனில் கிரியேட் பண்ணி இந்த ஹையை உடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்விங் ஹையிலேருந்து ஸ்விங் லோக்கு ஒரு ப்ராப்பரான கரெக்ஷன் ஏரியாவை ஃபாலோ பண்ணும். அப்போ என்னோட கரெக்ஷன் ஏரியா இந்த ஏரியாவுக்கு வருதுன்னு நான் டிசைட் பண்ணேன். அப்போ இந்த இடத்துல தேடப்படுவேன், இதுதான் என்னோட டார்கெட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணப்பட இல்லை ப்ரோ இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்னல் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இன்டர்னல் நீங்கள் ஸ்டாப்பாக வச்சோ இல்லை இன்டர்னல் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோ 50 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்து எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல டார்கெட் இந்த இடத்துல டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் தேட ஒன்று ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கோல டார்கெட் 1க்கு மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டார்கெட் போய் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போது நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இந்த ட்ரெண்டு மாறிடுச்சா அப்படிங்கிறத நான் தெளிவாக பார்த்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் எடுக்கணும்.
அதர்வைஸ் தேவையில்லாமல் போயிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்படி கரண்டாக இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியல, பட் இப்போ பார்க்கும்போது மார்க்கெட் வந்து செல் ஆகிற ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்குது. செல் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும், இந்த ஹையை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே செல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்றாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல் சைட் போகிறது தான் நல்லது. அழகாக இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் செல்லு, நீங்கள் மார்னிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என்னன்னா தெளிவாக செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு தெளிவான கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சு. என்னன்னா சிம்பிள் தான். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பிங் கான்செப்ட், நம்மளோட ஃப்ளிப் கான்செப்டை கொடுத்து அழகாக ஹையில் வந்து செல்லிங் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டு மார்க்கெட் அழகாக இறக்கிருக்கான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கவனிக்கலை, நான் கோல்டு இன்றைக்கி பார்க்கல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பிஸி ஒர்க்கில் இருந்ததுனால நான் பார்க்கல. ஸோ உங்களுக்கு அனலைஸ் பண்ணும்போது தான் நானுமே கோல்டு அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அழகாக எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணி இது வரைக்கும் ஒன்று நல்ல ப்ராஃபிட்டை கவர் பண்ணியிருக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எடுக்கலை. ஸோ எடுத்துனா ஒரு நல்ல ப்ராஃபிட். பட் ஓகே, ஸோ ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹை நமக்கு இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கூட நம்ம இந்த இடத்த கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வி ஆர் வெயிட்டிங். ஸோ பார்க்கலாம். மார்க்கெட் வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க போல நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணோம், கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நிதானமாக வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறது குட் வே. ஸோ அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணி அவனு ரஷ் பண்ணாதீங்க. மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க போல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃப்ளிப்பு, இங்கே கரெக்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது. இப்போ போயிட்டு நான் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம், பட் உங்களோட ரிஸ்க் வந்து அதிகமாக போகும். அதனால் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போனோன்னே அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்து டார்கெட்டை இந்த ஜோனுக்கு கேப்சர் பண்ணலாம். பட் இந்த வீடியோ லான்ச் ஆகும் போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் வி ஆர் வெயிட். ஸோ நான் மேஜராக நான் அனலைஸ் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னா, மேஜராக மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எந்த ஜோன்லேருந்து பை, இந்த ஜோன்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 2479லேருந்து 2471க்குள்ள இந்த ஏரியாவில் பைக்கான சான்சஸ் கம்பல்சரி இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த 1 hour கேண்டலோட ஹையை எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை, see you all.